முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலளாய் செப்பம் உடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயில்யலாய் செப்பன்னமென்முலை செவ்வாச் சிறுமருங்குளும் நப்பின்னை நங்காய் திருவே துயில்யளாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன்மணாலனை இப்போதையம்மை நீராட்டேலோரெம்பாவாய் இப்போதையம்மை நீராட்டேலோரெம்பாவாய். பாடல் 20. கவிதை உரை. 30 தேவர்க்கும் முன் சென்று வெவ்வினை தீர்க்கும் திருமாலே, உலகுக்கு நீயே காப்பு. முனிவில் பகை கொண்டு வருவோர்க்கு அடி நெஞ்சின் பெரு நெருப்பு. செப்புக்கலசம் போல் மாரழகும் செவ்விதழும் மின்னிடையும் சேர்ந்திருக்கும் பேரழகே, நப்பின்னையே, பாவை நோன்புக்கு பயனாகும் ஆடியும் ஆலவட்டமும் தந்து உன் ஆளனை அனுப்பி வைப்பாய். கலந்து நீராடி கழிக்க காத்திருக்கின்றோம் இனியவளே, எழுந்து நீராடேலோர் எம்பாவாய். 30 மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலளாய் செப்பம் உடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயில்யலாய் செப்பன்னமென்முலை செவ்வாச் சிறுமருங்குளும் நப்பின்னை நங்காய் திருவே துயில்யளாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன்மணாலனை இப்போதையம்மை நீராட்டேலோரெம்பாவாய் இப்போதையம்மை நீராட்டேலோரெம்பாவாய். பாடல் 20. கவிதை உரை. 30 தேவர்க்கும் முன் சென்று வெவ்வினை தீர்க்கும் திருமாலே, உலகுக்கு நீயே காப்பு. முனிவில் பகை கொண்டு வருவோர்க்கு அடி நெஞ்சின் பெரு நெருப்பு. செப்புக்கலசம் போல் மாரழகும் செவ்விதழும் மின்னிடையும் சேர்ந்திருக்கும் பேரழகே, நப்பின்னையே, பாவை நோன்புக்கு பயனாகும் ஆடியும் ஆலவட்டமும் தந்து உன் ஆளனை அனுப்பி வைப்பாய். கலந்து நீராடி கழிக்க காத்திருக்கின்றோம் இனியவளே, எழுந்து நீராடேலோர் எம்பாவாய். தமிழகத்தில் 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களுள் ஒருவர் ஆண்டாள். வைணவம் போற்றும் 12 ஆழ்வார்களில் இவர் ஒருவரே பெண். திருப்பாவை, நாச்சியார் திருமொழி என்னும் 2 பாடற் தொகுதிகளை இயற்றியுள்ளார். பூமி பிராட்டியின் அவதாரமாக கருதப்படுகிறார். விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் என்னும் ஊரில் வசித்து வந்த விஷ்ணு சித்தர் என்னும் அந்தணர் ஒருவரால் குழந்தையாக துளசி செடியின் கீழ் கிடந்தபோது ஆண்டாள் கண்டெடுக்கப்பட்டார். ஆயர்குல பெருமை அறிந்த பெரியாழ்வார் அக்குழந்தைக்கு இட்ட பெயர் கோதை. திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடிய மலர்மாலைகள் ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருப்பதி பெருமாளுக்கு சார்த்துவதற்காக வருடந்தோறும் அனுப்பப்படுகிறது. 12 வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் பாடிய நூல் திருப்பாவை. இது 30 பாடல்களால் ஆனது. தமிழ்நாட்டில் மார்கழி மாதத்தில் கன்னி பெண்கள் பாவை நோன்பு நோற்று விடியும் முன்பே எழுந்து பிற பெண்களையும் துயில் எழுப்பிக் கொண்டு ஆற்றில் நீராடி இறைவனை துதித்து வழிபடுவர். தாய்லாந்தில் திருப்பாவை, திருவெம்பாவை மன்னர் முடிசூட்டலின் போது பாடப்படுகின்றன. மார்கழி மாதத்தில் அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சுப்பிரபாதத்துக்கு பதில் திருப்பாவை பாடப்படுகிறது.